மேலறை தியானம் ஜனவரி மாதம் 5ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டொனால்ட் ஒலம்ஹோப்ட், ஜோர்ஜியா, USA. தலைப்பு நன்றாக முடிக்கவும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 25 மரதன் ஓட்டப் போட்டிகளில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அதிகமானவற்றில் மகிழ்ச்சியுடன் ஓடி வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒருமுறை வேதனையுடனும் சோம்பலுடனும் போராடியபடி ஓடினேன். ஓட்டத்தை முடிப்பேனோ என்ற எண்ணம். 1 கிலோமீட்டரில் எனது வேகத்தை குறைக்க வேண்டி இருந்தது. ஆனால் பார்வையாளர்களும் கூட ஓடியவர்களும் என்னை தைரியப்படுத்தினார்கள். ஓட்டத்தை முடிப்பதற்கு பலன், உறுதி, பொறுமை, முயற்சி ஆகியவை எனக்கு தேவையாக இருந்தது. இறுதியில் முடிவுக் கோட்டை தாண்டியதும் எனது போராட்டமும் கவலையும் மறைந்துவிட்டது. ஓட்டத்தை முடித்தவர்களுக்கான பதக்கம் என் கழுத்தில் போடப்பட்டது. முயற்சி செய்து ஓட்டத்தை முடித்தேன் என்று மகிழ்ச்சி அடைந்தேன். எனது வாழ்க்கை பயணமும் மரதன் ஓட்டத்தைப் போல சில சமயங்களில் கஷ்டங்கள் நிரம்பியதாகவும் மறு சமயங்களில் மகிழ்ச்சி நிரம்பியதாகவும் இருக்கும். ஆனால் கடவுள் தரும் பலனும் எமக்குள் இருக்கும் ஆவியானவரின் வழிநடத்தலும் முயற்சி செய்வதற்கு துணையாக இருக்கிறது. வாழ்வின் இறுதிக்கோட்டை அண்மிக்கும் போது நாம் அனுபவித்த போராட்டங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள் மறைந்து பரலோகத்தில் எமக்காக பதக்கத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்போம். ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, விசுவாசத்தை பற்றி கொள்ள பலன் தந்து வாழ்க்கை பிரயாணத்தில் உங்களுடன் சேர்ந்து முயற்சி செய்ய உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை, முயற்சி செய்வதற்கு கடவுள் எனக்கு பலன் தருகிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.